நீங்க மட்டும் எதிர்கட்சியா 10 வருஷம் இருந்த சட்டையை கிழிச்சுட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா? நீங்க சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறார் அந்த முதலமைச்சர் ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறார். ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? இது ஒன்னும் ஆடம்பரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம். இல்ல இங்க என்னங்க பதட்டத்தை உண்டாக்குறோம்? இப்ப என்ன பதட்டத்தை உண்டாக்குறோம்? போய் அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட பாக்குறது பதட்டமா? அப்ப நீங்க மட்டும் வந்து முழு பூசணிக்காயை மறைக்கிற மாதிரி மீனை சாப்பிட்டதுனாலதான் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு தப்பு. இன்னைக்கு எல்லார்ட்டையும் நான் நேரடியா பேசிட்டு வரேன். அதுல பாதி பேர் வெஜிடேரியன். யாருமே நாங்க மீனே சாப்பிடலாமா, தண்ணி தான் அத்தனை பேரும் சொல்றாங்க. வேணா அமைச்சரையும் கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேங்க. ஒண்ணு இங்க பதட்டம் எல்லாம் இல்ல, எல்லாரும் இங்க மக்களுக்காக தான் இருக்கோம். யாருக்காக இருக்கோம்? எல்லாரும் மக்களுக்காக தான். என் கூட வர சொல்லுங்க, நான் கூட்டு போறேன். அதே பேஷண்ட பேச வைக்கிறேன் அவருக்கு எதிர. எதுக்காக அவங்களுக்கு இந்த அளவு பாதிப்பு வந்திருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சும்மா வந்து என்ன பதட்டத்தை உண்டாக்க, விளம்பரம் தேடிக்க, இவங்களுக்கு வேற வேலை இல்ல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் எதிர்கட்சியா 10 வருஷம் இருந்த சட்டையை கிழிச்சுட்டு விளம்பர அரசியல் பண்ணலையா? நீங்க எதுவுமே நடக்காதப்ப என்னன்னா நீங்க எல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு உங்க ஆட்சியில அது நடக்கிறப்ப ஏற்றுக்குங்க, மறைக்காதீங்க. மக்களுக்கு நிச்சயமாக நிவாரண உதவிகளும் அந்த மருந்து மாத்திரை கொடுத்து அவங்களை காப்பாத்துற வழியை பார்க்கணும். டெல்டா பகுதியில இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிருச்சு. விவசாயிகளுக்கு உரிய நிதி நிச்சயம் உடனே தரணும். ஒரு ரேஷன் கார்டுக்கு 10,000 ரூபாய் உடனே தரணும். இன்னைக்கு அட்மிட் ஆயிருக்கிறவங்களுக்கு உடனடி நிவாரணம் கொடுக்கணும். இங்க இறந்து போன 3 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த அரசாங்கம் உடனடியாக வழங்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த அரசு நிச்சயமாக ஒரு நல்ல அரசுன்றத மக்கள் ஏத்துக்குவாங்க. இல்லை என்றால் இதே மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி மக்களுக்கு தொடர்ந்து இன்னல்கள் வந்து கொண்டிருந்தால் இது முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்ட தோல்வி ஆட்சி என்பதை இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் சொல்லுகின்ற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழக அரசு இருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல ராமர் மாநகராட்சி ஆர்வ திட்டம் கொண்டு வந்தாங்க. ஆட்சி மாற்றத்தினால அந்த ஆர்வ சிஸ்டமே பராமரிப்பு இல்லாம செயலிழந்து கிடக்கு. அதான் இப்ப நான் சொன்னேன். அததான் இப்ப நான் சொல்றேன். ஏன் வந்து நீங்க கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறீங்க? இல்ல கவர்மெண்ட்ல காசு இல்லையா? சின்ன ஸ்டேட் பக்கத்துல பாண்டிச்சேரி 2வது நாள் அறிவிக்கிறார் அந்த முதலமைச்சர் ஒரு ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய், விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் நெக்ஸ்ட் டே அறிவிக்கிறாரு. ஏன் நம்ம முதலமைச்சர் அது பண்ண மாட்டேங்கிறாரு? உடனே மத்திய அரசு கிட்ட நிதியை கொடுங்கன்னு கேட்கிறாரு. எதுக்கு நம்ம நிதியை கேட்கணும்? இன்னைக்கு பாண்டிச்சேரி எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்பியா இருக்கு? ஒரு சின்ன ஸ்டேட்டே பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் இன்னைக்கு முன்னுதாரணமா இருக்கிறப்போ நீங்க ஏன் வந்து எப்ப பாரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணிருக்கீங்க? அப்ப எதுக்கு இங்க வந்து சொத்து வரி, குப்பை வரி, அப்புறம் மின்சார வரி, எல்லா வரியும் ஏன் உயர்த்துறீங்க? ஏன் விலைவாசி உயர்த்துறீங்க? அப்ப எங்க போகுது அந்த காசு எல்லாம்? அதெல்லாம் தப்பான விஷயம். நிச்சயமாக கார்பரேஷன் வாட்டர்ல மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. எல்லா கார்பரேஷன்லயும் ஆர்ஓ சிஸ்டம் நிச்சயமாக கொண்டு வரணும். பாதுகாக்கப்பட்ட குடிநீர் ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய நீடு. இது ஒன்னும் ஆடம்பரம் கிடையாது. ஒரு மனிதனுக்கு குடிக்கிற தண்ணியும் சாப்பாடும் தான் மிக மிக முக்கியம். அதை கூட இந்த அரசு செய்ய தவறினால் இது நிச்சயமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு அரசு என்பதை இன்னைக்கு நிரூபித்திருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.